நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹின் நபியில் கரீம். ஊசிக்கும் வையாயா பரம்பி தக்குவல்லா. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அன்பும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் மீதும் இன்னும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. முதலில் நடுவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், உங்கள் குறிப்புகளில் நான் கை வைக்க மாட்டேன் என்று எங்கள் இதயத்திற்கு இனிய செய்தியை சொன்னமைக்காக. இறைவன் தனது திருமறையிலே கூறுவான், வலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் ஒரு வழிகாட்டியை நாம் அனுப்பினோம் இருக்கின்றார்கள் என்று கூறுவான். எந்த கூட்டம் வழிகாட்டி இல்லாமல் செயல்படுகின்றதோ அந்த கூட்டம் தன்னுடைய இலக்கை லட்சியத்தை சரியாக அடைந்துவிட முடியாது. ஏதேனும் சூழ்நிலையில் மனிதன் திக்குண்டு நிற்கின்ற போது யாராவது ஒரு வழிகாட்டி அவனுக்கு அவசியம். பெற்றோர்களால் அல்லது ஆசிரியர்களால் அல்லது சமூக தலைவர்களால் ஏதேனும் ஒரு வழிகாட்டி அவனுக்கு தேவை. மனிதன் நேர்வழியை அடைவதும் ஒருவரின் வழிகாட்டுதலால் தான். அந்த நேர்வழியை விட்டு புரண்டு செல்வதும் ஒருவரின் வழிகாட்டுதலால் தான். கை நஷ்டப்பட்ட காஃபிர்கள் மறுமையில் கூறுவார்கள், வகாலு ரப்பனா இன்னா அதானா சாதாத்தனா வ குபரானா ஃபஅல்லூன ஸபீலா. யா அல்லாஹ், இவங்க தான் எங்களை கெடுத்தாங்க, இந்த பெரியவர்களும் இந்த தலைவர்களும் தான் எங்களை கெடுத்தார்கள் என்று மறுமையிலே அந்த காஃபிர்கள் கூறுவார்களாம். வடிகட்ட கூட்டம் என்பது வரலாற்றில் எத்தனையோ உள்ளது. பனி இஸ்ரவேலர்கள் போன்றவர்கள் எல்லாம் யாரோ ஒருவரின் பேச்சை கேட்டு வழிகொண்டு போனவர்கள் தான். இன்றைய காலத்தில் நாயகம் சொன்னதை போல லயசீன அலைக்கும் உமராவுன் யுகர்ரிபூன சராரன் நாஸ், ஒரு தலைவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், கெட்டதை மட்டுமே மக்களுக்கு கொண்டு வருவார்கள், நெருக்கி வைப்பார்கள் என்றார்கள் நாயகம். அதுவும் இந்த இணையதளத்தின் வருகைக்கு பின்னால் தடியெடுத்தவனெல்லாம் சண்டைக்காரன் என்று சொல்வதை போல, முன்னால் சொன்னது போல் யூடியூப் சேனலில் அமர்ந்து கொண்டு தான் கையில் ஒரு இணையத்தை வைத்துக் கொண்டு தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி வழிகாட்டிகளாக ஆகிவிடுகின்றார்கள். இலக்கணம் ஒரு குர்ஆன் ஒரு வழிகாட்டிக்கு இலக்கணமாக கூறுவது, ஜாலூத் எனும் மன்னனை அழிப்பதற்காக பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் அவர்கள் நபியிடத்தில் போய் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியை நியமித்து தாருங்கள் என்ற போது தாலூத் எனும் ஒருவரை அவர்கள் நியமித்தார்கள். அவர்கள் ஏற்க மறுத்த போது அல்லாஹ் கூறினான் என்று அந்த நபி ஒன்று கூறினார்கள், இன்னல்லாஹ ஸ்தஃபாஹு அலைக்கும் வ ஸாதஹு பஸ்ததம் ஃபில் இல்ம் வல் ஜிஸ்ம். அல்லாஹ் இவருக்கு அறிவிலும் உடலிலும் பலத்தை ஏற்படுத்தியுள்ளான், இவரை தான் உங்களுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளான் என்று கூறுவார்கள். உண்மைதான். ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தின் பலவீனமானவர்கள் எல்லாம் ஒரு பலமானவரை பின்பற்ற வேண்டும், அறிவினாலும் உடலினாலும். அந்த பலமானவர்கள் கீழே இருக்கும் பலவீனமானவர்களை வழி நடத்துவார்கள். இன்றைய படிக்கும் இளைஞர்கள் படிக்கின்றார்கள், ஆனால் மேலோட்டமான சிந்தனை முதிர்ச்சி பெறாத இந்த இளைஞர்களை தங்களுடைய கருத்துக்களை இணையத்தின் வாயிலாக அந்த வழிகாட்டிகள் பதிவு செய்கின்றார்கள். மேனிபுலேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், கையாளுதல். தன்னுடைய கருத்துக்களை பிறருக்கு அவரை சிந்திக்க விடாமல் வற்புறுத்தி அவருக்குள் நுழைப்பது. அப்படி தவறான கருத்துக்களை பேசுகின்றவர்கள் எல்லா கொள்கைகளையும் பேசுகின்றார்கள், எல்லா தத்துவங்களையும் பேசுகின்றார்கள். ஃபெமினிசம் என்கின்றார்கள், பெண்ணியம் பேசுகின்றார்கள், முற்போக்கு பேசுகின்றார்கள், தனி மனித சுதந்திரம் பேசுகின்றார்கள், கருத்து சுதந்திரம் பேசுகின்றார்கள். அதை பின்பற்றி இந்த இளைஞர்களும் பேசுகின்றார்கள். ஆனால் இப்படி பேசும் இளைஞர்களை அழைத்து நிப்பாட்டி இதுக்கெல்லாம் என்னப்பா விளக்கம்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு கேட்டா சொல்ல தெரியாது. மேற்குலகிலிருந்து வந்த பிரச்சனை இது. ஒரு அமெரிக்காவை சார்ந்த பேராசிரியர் டொனால்ட் பிளட் என்பவர், அவர் சவுதியில் தனது நண்பரை பார்க்க சென்றிருந்த போது அபுல் ஹுசைன் என்ற தனது நண்பரிடத்தில், உங்கள் நாட்டை விட எங்கள் நாட்டில் சுதந்திரம் அதிகமாக இருக்கிறது என்று கூறிவிட்டார். உடனே அபுல் ஹசன், நீ சொல்லும் சுதந்திரத்திற்கு என்ன பொருள் சொல் என்று கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. இவர் சொன்னார், நீ சொல்லும் சுதந்திரம் தன் பிள்ளைகளையோ இல்லை இளைஞர்களையோ ஒரு பெரியவர்கள் கண்காணிக்காமல் அவர்களை விட்டு பிறகு அவர்கள் இந்த சமுதாயத்தை சந்திக்கும் போது எங்குமே அறநெறியை காணாமல் வழிகட்டு போவதுதான் நீ சொல்லும் சுதந்திரம். ஆனால் எங்கள் நாட்டில் அப்படி கிடையாது. உன் நாட்டை போல தாராளமயம் பேசும் நாடுகள் எல்லாம் அவர்கள் கூறும் சுதந்திரத்தால் எந்த ஒரு நேர்மறை விளைவுகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த பாசிட்டிவ் ரியாக்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கல, எல்லாமே எதிர்மறையான விளைவுகள்.
எங்கு பார்த்தாலும் கொலைகள், தெருக்களில் எல்லாம் துப்பாக்கி சத்தம், பெண்களின் சீரழிவு, இதெல்லாம் அந்த சுதந்திரம் பேசும் நாடுகள். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் தெரியவில்லை. இது போன்று தான் கையில் தலைமையையோ அல்லது பொறுப்பையோ வைத்திருக்கும் நபர்கள் தனக்கு கீழ் இருப்பவர்களை மேனிபுலேஷன் என்னும் அந்த கையாளுதலை செய்கின்றார்கள். எல்லா வார்த்தைகளையும் கூறுகின்றார்கள். சுதந்திரம் என்றால் சகட்டு மேலைக்கு திரிவது, பெண்ணியம் என்றால் பெண்களுக்கு எந்த ஒழுக்க கட்டுப்பாடும் இல்லாமல் திரிவது. இப்படி இவர்கள் கூறுகின்ற இந்த சத்திய வார்த்தைகளின் அசத்திய பொருட்கள் எல்லாம் கலிமத்து ஹக்கின் உறுதிகள் பார்த்து நல்ல சத்திய வார்த்தைகளுக்கு அசத்திய பொருட்களின் தலைவர்களால் தான் தடம் பதிக்க வேண்டிய இளைஞர்கள் தடம் பொருள்வதில்லை, தடமே இல்லாமல் ஆகிவிடுகின்றார்கள். உண்மை. எப்படி இந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய வேலையை ஒரு புறம் செய்கின்றார்களோ, சினிமாவும் தனது பங்குக்கு இந்த வேலையை செய்கின்றது. தேடி போவர்கள் இல்லாமல் தேடி வருகின்றது. போய் பார்க்க உட்கார்றவன் நாலு நல்ல விஷயத்தை கத்துட்டு வர மாட்டான். அவனை எங்கு வழிகாட்டுகின்றது அந்த சினிமா. எனக்கு முன்னால் பேசியவர் கூட சொன்னார், வங்கியில் திருட்டு நடக்கின்றது என்று. சமீபத்தில் ஒரு செய்தி, வங்கியில் திருடியவர்கள் பிடிபட்ட பின்னால் ஏன் திருடினீர்கள் என்று கேட்டதற்கு, எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, நாங்கள் ஒரு சினிமா பார்த்து தான் திருடணும்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு சிறுவன் தனது தங்கையை கற்பழித்து விட்டான். ஏன் இப்படி செய்தா என்று கேட்கின்ற போது, சினிமாவை பார்த்து தான் செய்தேன் என்கின்றான் அந்த சிறுவன். இதையெல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த சினிமா இவர்களுக்கு எதையாவது உருப்படியாக சொல்லி தருகின்றதா? இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி, ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிக்க போனவங்க இரவோட இரவாக ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிச்சுட்டு வராங்க. ஏடிஎம் மிஷினை அப்படி பேசி எடுத்துட்டு வராங்க. நைட் வந்து போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. விடிஞ்சோடனே தெரியுது, நியூஸ்ல போறாங்க, ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிக்க சென்ற திருடர்கள் திரும்பி வருகையில் போலீசாரிடம் பிடிப்பட்டார்கள். விடிந்த பின்புதான் தெரிந்தது அவர்கள் கொள்ளையடித்தது ஏடிஎம் மிஷின் அல்ல, பாஸ்புக் என்ட்ரி போடும் மிஷின் என்று. அவமானத்தில் திருடர்கள். எதை கற்றுக் கொடுக்கின்றது இந்த சினிமா? இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல போனால், தலைவர்களின் பின்னால் செல்லும் இந்த இளைஞர்கள் தன் வாழ்க்கையை தொலைப்பது இயக்க வெறியை ஊட்டுகின்றார்கள். ஒவ்வொரு தலைவர்களும் நல்லதை கற்பிக்கும் அந்த சொன்னார்கள், கல்லில் கூட ஈரம் இருக்கும், அந்த காட்டரபிகளின் நெஞ்சத்தில் ஈரம் இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு இருந்த காட்டரபிகளை குணச்சிலராக மாற்றினார்கள் நபிகள் நாயகம். ஆனால் இன்றைய தலைவர்கள் தன் கருத்திற்கு மாற்று கருத்து கூறும் ஒருவரை எதிரியாகவே ப்ரொஜெக்ட் பண்றாங்க, சித்தரிக்கின்றார்கள். தனக்கு கீழே இருக்கும் ஒருவன் தனக்கு மாற்று கருத்து கூறும் ஒருவனை எதிரியாக தான் பார்க்கின்றான். நபிகள் நாயகம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யமனின் பக்கம் அனுப்பி வைக்கின்ற போது அவர்களுக்கு நிறைய உபதேசம் செய்தார்கள். அதில் ஒன்று, மக்களுக்கு வந்து நல்லது சொல்லுங்க, இலகுபடுத்தி வைங்க, கஷ்டப்படுத்தாதீங்க மக்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ரசூலா சொன்னாங்க, லா தஹ்தலிஃபா, பிரிந்து விட வேண்டாம் என்றார்கள். பிரிந்து விட வேண்டாம் என்றால் கருத்து வேறுபாடு கொண்டல்ல. அல்லாமா அலியுல் காரி அவர்கள் சொன்னார்கள், அந்த தஹ்தலிஃபா என்பது ஒருவரின் கருத்தின் கீழ் இன்னொருவர் வந்து விடுவதல்ல. கருத்து வேறுபாடு இரண்டாக இருந்தாலும் நீங்கள் ஒற்றுமையா இருப்பது. கருத்து வேறுபாடு என்பது இஹ்திலாஃபு உம்மத்தி ரஹ்மத்துன், இந்த சமுதாயத்தின் கருத்து வேறுபாடுகள் இறைவன் கொடுத்த கருணை, ரஹ்மத் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருத்து வேறுபாடு கண்டாலும் ஒற்றுமையை போதிக்க வேண்டும் நாம். இறுதியாக தன் சுயநலத்துக்காக தன் தொண்டர்களையும் தனக்கு கீழ் இருக்கணும் பயன்படுத்திக் கொள்ளும் தலைவர்கள், தன்னுடைய வளர்ச்சிக்காக கீழுள்ள இளைஞர்களை பயன்படுத்திக் கொண்டு வேலை வாங்கிக் கொண்டு இறுதியில் அவர்களை படுகொலையில் தள்ளிவிடுகின்றார்கள். நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மஹல்லாவிற்கோ அல்லது ஏதேனும் ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு நாட்டிற்கோ பொறுப்பாளியாக ஏதேனும் ஒரு பொறுப்பில் வகிக்கக்கூடும். நாம் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வல்லா ஷைஅன் மின் உமூரில் முஸ்லிமீன் லம் யன்துரில்லாஹு ஃபி ஹாஜத்திஹி ஹத்தா யன்துர ஃபி ஹவாஜிஹி. யார் அல்லாஹ் ஒருவருக்கு பொறுப்பாக்கி, முஸ்லிம்களோட விஷயத்தை பொறுப்பாக்கி, அந்த பொறுப்பை இவர் கண்டுகொள்ளாதவரை அல்லாஹ் இவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்ற மாட்டான். அந்த மக்களின் ஹாஜத்துக்களை இவர் நிறைவேற்றும் வரை இவருடைய ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்ற மாட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த பொறுப்பில் நாம் வகித்தாலும் நமக்கு கீழ் உள்ளவர்களின் தேவைகளை கவனிக்க வேண்டும். அதை விட முக்கியமானது, நிச்சயம் நாம் எல்லாம் ஒரு நாள் ஒரு இடத்தில் வழிகாட்டிகளாக செல்ல உள்ளவர்கள் தான். நம் வாழ்க்கையில் தவறான வழிகாட்டுதலாக யாருக்கும் ஆகிவிடாமல் முன்மாதிரியான நல்ல வழிகாட்டுதலாக இறைவன் நம்மை ஆக்கிய புரிவானாக. அன்பு சகோதரர் பிலால் அவர்கள் தவறான வழிகாட்டுதல் என்று பேசினார்.
கடைசியில் இயக்க தலைவர்களை குறித்து பேசினார். இது குறித்து அவர் ஆரம்பத்திலே பேசுவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். மிகப்பெரிய இளைஞர்களினுடைய அழிவுக்கும் அவர்களின் மறுமை வாழ்க்கை நாசப்படுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், இயக்க தலைவர்கள், தவறான வழிகாட்டுதல். கண்ணியமானவர்களே, 80களில் பிறந்து வாழ்ந்தவர்கள், 80களில் எல்லாம் இந்த சமூகம் ஒற்றுமையாக இருந்தது, ஒன்றாக இயங்கியது. ஆனால் இன்றைக்கு ஊருக்கு 10 இயக்கம், இயக்க வெறி, இயக்க போதை. தன் இயக்கத்தை விமர்சித்து விட்டான் என்பதற்காக வேண்டி அவன் முஸ்லிம், இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்கிறது என்று கூட பாராமல் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் இளைஞர்கள். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு வெளியே ஆபத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், உள்ளேயே இருக்கு. இயக்க வெறியூட்டப்பட்ட இளைஞர்கள் தவறான வழிகாட்டுதல்களால் பச்சை குஃபர் என்று அறியப்பட்ட ஹதீஸ் மறுப்பு கொள்கையை நோக்கி செல்கிறார்கள். மதுகபு 4 உம்மத்தை 4ஆக கூறு போடுகிறது என்று சொன்னவர்கள் 40ஆக பிரிந்து சந்தி சிரித்து கிடக்கிறார்கள். ஒரு காலத்தில் சொன்னார்கள், நாங்கள் வலிமார்களை எதிர்க்கவில்லை, அதன் பேரிலே நடக்கும் அனாச்சாரங்களை எதிர்க்கிறோம் என்றார்கள். இறுதியில் வலிமார்களை எதிர்த்தார்கள். ஃபுகஹாக்களை எதிர்க்கவில்லை, அவர்கள் எழுதியதாக சொல்லப்படும் கட்டுக்கதைகளை எதிர்க்கிறோம் என்றார்கள். கடைசியில் ஃபுகஹாக்களை எதிர்த்தார்கள். புகாரியில் இருக்கிறதா, முஸ்லிமில் இருக்கிறதா என்றார்கள். இப்பொழுது அந்த புகாரியும் முஸ்லிமையும் அதில் நாங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் ஹதீஸ் என்று வந்து விட்டார்கள். ஹதீஸை மறுப்பது பச்சை குஃபுர். ஏனெனில் வகி வந்து 2 வகை. நூறுல் அன்வார்களை சொல்லுவார்கள், மத்துலு கைர மத்துலு. ஓதப்படும் வகி குர்ஆன், ஓதப்படாமல் படித்து கொடுக்கப்படுகின்ற வகி ஹதீஸ். ஹதீஸை மறுப்பது வகியில் ஒரு பகுதியை மறுப்பது, வகையில் ஒரு பகுதியை மறுப்பது பச்சை குஃபுருக்கு சமம். கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்தை பச்சை குஃபரை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். உன் இயக்கத்தை ஏற்கவில்லையா, உன் இயக்க தலைவரை விமர்சிக்கிறானா, அவனை கொலை கூட செய்யலாம் என்ற மாபாதக வழிகாட்டுதல். அந்த பேரிலே 80க்கு பின்னால் ஒரு ஆளுமையை படுகொலை செய்தது ஒரு நாசக்கார கும்பல் சென்னையில் வைத்து. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய கருத்தை சொன்னார் என்பதற்காக கமல் சமான் என்ற ஒரு ஆலிமை கொலை செய்து போட்டார்கள். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு கோவையிலே சிறைச்சாலைகளிலே 40ற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்று அவர்கள் எல்லாம் முதியவர்களாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? வழிகாட்டியவன் கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு வழிகாட்டி ஆலோசனை கொடுத்தவன் அபூர்வராக மாறி தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு பல கோடிகளை குமித்து விட்டான். அவர் நடந்தவர்கள், அதுபடி கேட்டவர்கள் சிறை கொட்டடியிலே கிடக்கிறார்கள். அவர்களின் குடும்பங்களை பாருங்கள், சீரழிந்து கிடக்கிறது. அல்லாஹ் இந்த இளைஞர் சமூகத்தை காப்பானாக.